அனைவருக்கும் வணக்கம். தோஷங்களை நீக்கும் மரணத்தையே வெல்லும் சிறப்புமிக்க சுமங்கலி பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம். யார் யாரெல்லாம் விரதம் கடைபிடிக்கணும், ஏன் கடைபிடிக்கணும், காரடையான் நோன்போட சிறப்புகள் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், குடும்ப ஒற்றுமை மேம்படணும், செல்வ வளம் பெருகணும், திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்றதுக்காக கடைபிடிக்கிற அற்புதமான விரதம் இந்த காரடையான் நோன்பு. இத மாங்கல்ய நோன்பு, சுமங்கலி நோன்பு, சுமங்கலி விரதம் அப்படின்ற பல பேர்ல சொல்லுவாங்க. தமிழர்களுடைய பாரம்பரிய விரத நாட்கள்ல முக்கியமான விரதமா கருதப்படுறது காரடையான் நோன்பு. மாசி மாசம் முடிஞ்சு பங்குனி மாசம் ஸ்டார்ட் ஆகிற அந்த நாள்ல தான் காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படும். அதாவது சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகும் மீன சங்கராந்தி அன்னைக்கு இந்த திருநாள் கொண்டாடப்படுது. இந்த நாள்ல திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கழுத்துல மஞ்சள் சரடை கட்டி விரதம் கடைபிடிப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு வேண்டி கையில மஞ்சள் கயிறு கட்டி விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம். மாசி மகம், மீனாட்சி திருக்கல்யாணம், காரடையான் நோன்பு இந்த நாட்கள்ல தாலி சரடு மாத்திக்கிறோம் அப்படின்னா அந்த நாள்ல வர திதி, கரணம், நட்சத்திரம் இது எதையுமே நம்ம கணக்குல வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம பார்க்க வேண்டியது கேலண்டர்ல நல்ல நேரம் பார்த்து இந்த நாள்ல நம்ம தாலி சரடை மாத்திக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், தாலி சரடை நீங்க மாத்துறீங்க அப்படின்னா மதியம் 12 மணிக்கு முன்னாடியே நீங்க தாலி சரடை மாத்திக்கணும். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல 12 மணிக்கு அப்புறமோ தாலி சரடை மாத்தக்கூடாது. காரடையான் நோன்போட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார அடைய நைவேத்தியமா படைச்சு விரதம் இருந்து வழிபடும் நாள் அப்படின்றதுனாலதான் காரடையான் நோன்பு அப்படின்ற பேரே வந்துச்சு. காரடையான் நோன்பு அப்படிங்கிறது மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்ற அந்த கேள்விக்கு விடையா வெல்ல முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சத்தியவான் சாவித்ரி கதை தான் காரடையான் நோன்பு உருவாவதற்கான காரணம். இதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஏன் பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது நம்மளும் முழுமனதோட பண்ணுவோம். அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். சாவித்ரி இந்த விரதம் கடைபிடிச்சதுனால யமன் கிட்ட இருந்து போராடி கணவருடைய உயிரை மீட்டெடுத்தாரு. அது மட்டும் இல்லாம மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண் பார்வை திரும்ப கிடைக்கிறதுக்கும் காரணமா அமைஞ்சது இந்த விரதம். மாசியும் பங்குனியும் கூடும் அந்த வேளையில இந்த விரதம் கடைபிடிக்கப்படும். காரடையான் நோன்பு உருவான வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம். விதியை வென்றால் சத்தியவான் சாவித்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யமன் சத்தியவான தூக்கிட்டு போகும்போது அவங்கள பின்தொடர்ந்து சாவித்ரி போனாலாம். என் கணவருடைய உயிரை நான் எப்படியும் மீட்டெடுப்பேன் அப்படின்னு வைராகியமா யமன் கிட்ட போராடினாலாம். அதுக்கு யமன், அம்மா என்னால ஒன்னும் செய்ய முடியாது, என் பின்னாடி நீ வர்றது தேவையில்லாத ஒரு விஷயம், அவன் விதி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யமன் சொன்னாரா. ஆனாலும் சாவித்ரி விடாம யமனை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாலாம். அப்ப காட்டுல கிடைச்ச கார் அரிசி, தட்டைப்பயிறு, தேங்காய் இத வச்சு அடை செஞ்சு அம்பாளுக்கு விரதம் கடைபிடிச்சாலாம். ஏதாவது வரம் வேணுமா அப்படின்னு சொல்லி சாவித்ரி கிட்ட யமன் கேட்டாரா. கண்டிப்பா உன் கணவனை மட்டும் நான் தரமாட்டேன், அதுக்கு பதிலா நீ என்ன வரம் வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யமன் சாவித்ரி கிட்ட சொன்னாரா. அதுக்கு சாவித்ரி, போர்ல பின் வாங்காத பிள்ளைகள் எனக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அதை கேட்ட உடனே யமதர்மன் கொஞ்சம் கூட யோசிக்காம வரத்தை கொடுத்துட்டாரு. பிள்ளை பிறக்கணும் அப்படின்னா சத்தியவான் வரணும் அப்படின்றது தான் அர்த்தம். யமன் வேற வழி இல்லாம சத்தியவான திரும்ப அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி புராண கதை சொல்லுது. யமனுடைய மதியையே மயக்கியது அம்பாள் தான். சாவித்ரி செஞ்ச அந்த கார் அரிசியால ஆன அடையதான் நெய்வேத்தியமா வச்சு கௌரி விரதம் அப்படின்னு சொல்ற காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிக்கப்படும். பூஜையை நம்ம எளிமையா வீட்லயே செய்யலாம். பூஜை செய்யும் முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம். பூஜை அறையில மாவிலை தோரணம் கட்டிக்கணும். ஒரு வாழை இலையில வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அது கூட கார் அரிசியால செய்யப்பட்ட அடையும் உருக்காத வெண்ணையும் நெய்வேத்தியமா நம்ம வைக்கணும். அதுக்கு மேல நோன்பு கைத்த வச்சு புது தாலி சரடையும் வைக்கணும். அதுக்கு எதிரில் நம்ம உட்காந்துட்டு இலைய சுத்தி தண்ணி தெளிச்சு நெய்வேத்தியம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் தாலி சரடையும் நோன்பு சரடையும் நம்ம கழுத்துல கட்டிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். விரதம் அதிகாலையிலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு மாலை நேரத்துல அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு உகந்த செவரளி பூவை நம்ம வாங்கி கொடுத்துட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சு தீபதூபம் காமிச்சு விரதத்தை நிறைவு செய்யணும். இந்த நாள்ல பெண்கள் காமாட்சி அம்பிகை
அல்லது பார்வதி தேவியார வழிபடலாம். யமன் கிட்ட இருந்து தன்னுடைய கணவன் சத்தியவானுடைய உயிரை மீட்பதற்காக சாவித்ரி கடைபிடித்த நோன்பு காரடையான் நோன்பு. இதனால சாவித்ரி கடைபிடிச்ச முறையில இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. திருமண உறவையும் குடும்ப ஒற்றுமையையும் தெய்வீக ஆசிகளையும் பலப்படுத்தும். இந்த வருஷம் காரடையான் நோன்பு எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுது. விரதம் கடைபிடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 14ஆம் தேதி காலை 6:48 மணி துவங்கி மார்ச் 15ஆம் தேதி அதிகாலை 1:08 வரைக்கும் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும். அந்த நாளன்னைக்கு சுபமுகூர்த்த வேலையில பெண்கள் தாலி சரட மாத்திக்கிறது வழக்கம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காரடையான் நோன்பு அன்னைக்கு சூரிய உதயம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் காரடையான் நோன்பு கடைபிடிப்பாங்க. உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன், என்னாலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடணும். காரடையான் நோன்பு அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நம்ம எழுந்து மஞ்சள் பூசி குளிச்சுட்டு இந்த விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த நாள் அன்னைக்கு முழு உபவாசமா இருக்கிறது ரொம்பவே விசேஷம். அந்த மாதிரி இருக்க முடியாதவங்க புளிப்பு உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். எல்லார் வீட்லயும் காமாட்சி அம்மன் படம் இருக்கும். அதை அழகா தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு வாசனை மிகுந்த பூக்களால நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். ஒரு மனை எடுத்து மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை விரிச்சு அதுக்கு மேல அம்பிகையோட படத்தை வச்சிடலாம். எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு குங்குமம் வச்சுட்டு அருகம்பில் மாலை சாத்திட்டு விநாயகரை மனதார வழிபட்டுட்டு குலதெய்வத்தை மனதார வழிபட்டுட்டு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். காமாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி மஞ்சள் சரடை வச்சு விளக்கி ஏத்தி வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் மஞ்சள் சரடை எடுத்து கணவர் கையால நம்ம கட்டிக்கலாம். கணவர் வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற மூத்த சுமங்கலி கையால நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி யாரும் இல்ல அப்படின்னா நம்ம நல்ல நேரம் பார்த்து நம்மளே கட்டிக்கலாம். இந்த நாள் அன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு தாம்பலம் கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். மஞ்சள் குங்குமம் பூ தாலி சரடு இத தானமா கொடுக்கறது தீர்க்க சுமங்கலி வரத்தை நமக்கு தரும். அம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.